ரொம்ப நாளாக கேட்டுருந்தேன். ரசகுல்லா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 4 லிட்டர் பால் வச்சுருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீட்டில் இருந்த பால் கொடுத்துருக்கேன். 1.25 லிட்டர் ஊற்றி முதல்ல காய வச்சுக்கிறேன். இப்போ பால் நல்லா பொங்கி வருது. இந்த பொங்கி வர இதுவில் நம்ம என்ன எப்படி திருப்பதியாக பார்த்தீங்களா, அந்தமாரி ஆயிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். தேவையான இந்த பதத்து வந்துச்சு. இதெல்லாம் வடிகட்டிக்கலாம். காட்டன் துணியில் வடிகட்டிக்கோங்க. சரிங்களா? பண்ணுறேன் வடிகட்டி அது லெமன் போட்டுருந்தீங்களா, அந்த லெமன் அப்படியே இருக்கும். அதனால நம்ம தண்ணியில் அலசி வைக்கணும். தண்ணி மூலமாக கட் பண்ணணும். இப்போ இதை 3 தண்ணி அலசி வச்சுக்கணும்னா அந்த எலுமிச்சை மரம் கொட்டிருந்தாலும் புளிப்பு தண்ணி இல்லாமல் இருக்கும். அதனால நம்ம இதை பாருங்க, 1/2 லிட்டர் முக்கால் பால் ஊற்றினா இதே தான் வந்துருக்கு. இது அப்படியே ஓரமாக கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கக்கூடாது, தண்ணி இருந்ததுன்னா அதனால் கட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்தமாரி நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. இன்னும் நல்லா பிசையணும். மழை எனக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் இந்தமாரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி பண்ணணும். உங்களுக்கு முழுசாக பண்ணிவிட்டு காமிக்கிறேன். சக்கரை பாகு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரசகுல்லாவுக்கு சக்கரை கம்மியாக இருக்கணும். அப்போ தான் ரசகுல்லா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்க வச்சிங்கன்னா தண்ணியில் முதல்ல போட்டு சிம்மில் வச்சு நல்லா வெந்த பிறகு தான் நம்ம சக்கரை பாகில் போடுவோம். தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். சரிங்களா? இவ்வளோ கரெக்டாக ஒரே லெவலாக இருக்கணும். அப்போ தான் இந்த கொஞ்சம் உடையாமல் வரும். இதுமாதிரி போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கணும். ஒன்று சேர்த்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பெருசாக இருக்கும். ரெசிபி பாருங்கள், நம்ம எவ்வளோ குட்டி குட்டியாக போட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு பாருங்கள். இவங்க நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது என்ன பண்ணணும்னா நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம். செஞ்சு வச்சுருக்கேன். ஜீராவில் போட்டு ஒரு 40 ரூபா பாலுங்க. 40 ரூபா பால் எவ்வளோ செஞ்சு கூட 1/4 கிலோ அளவுக்கு செஞ்சுருக்கோம். சரிங்களா? இது ஒரு 200 ரூபா 250 ரூபா இருக்கும். சரிங்களா? இதேமாரி கடையில் வாங்கினா நம்ம திருப்தியாக சாப்பிடணும். இதுமாரி சின்ன சின்ன விஷயத்த குழந்தைங்களுக்காக செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களும் நல்லா அதிகமாக சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். கையில் எடுக்கும்போது அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. ஜீராவில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு இது ரொம்ப சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் பசங்களுக்கு இதுமாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ